ரோஹிணி ரொம்ப கோவமா வீட்டுக்கு வராங்க. மீனா வெளியே வாடி அப்படின்னு சொல்லி வாசல்ல நின்று சத்தம் போட மீனா, முத்து, அண்ணாமலை, விஜயா, மனோஜ், இங்கே ரவி எல்லாருமே வெளியே வராங்க. வந்ததுமே அங்கே நின்றுட்டு இருக்க மீனாவை பார்த்துட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் உன்னெல்லாம் அப்படின்னு சொல்லி கோபத்தோட இங்கே திட்டவும் செய்ய, இப்போ எதுக்கு எங்கள் வீட்டு வாசலில் நின்று மீனாவை பார்த்து இந்த அளவுக்கு கேள்வி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு முத்துவும் சொல்கிறாங்க. அண்ணாமலையும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்கே கேட்க, அதானே இப்போ எதுக்குடி எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று சத்தம் போட்டுட்ருக்கேன், உனக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா, ஏதாவது புதுசாக பிரச்சனை பண்ணலான்னு தான் பார்த்துட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு புதுசாக பிரச்சனை பண்ணணும், ஏற்கனவே மீனா ஆரம்பித்த பிரச்சனையை நான் கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு இங்கே ரோஹிணி சொல்ல, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காமேனா, நானே இந்த ஆர்டரை அவர்கிட்ட போய் கேட்டு வாங்கி இது மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமான்னு தானே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்ற முடிவில் தெளிவாக இருந்ததுனால தானே அந்த மேனேஜர்கிட்ட என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லி என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயத்தெல்லாம் ஒருத்தர்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் என்ன இருக்குது, அவர்கிட்ட சொல்லி இப்போ எனக்கு கிடைச்ச ஆர்டரை வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டல, உன் லைஃப்லேயே இவ்வளோ பொய் சொல்லியிருக்கனா, அப்போ என்கிட்டேருந்து எடுத்த ஆர்டரில் நீ என்னென்ன பொய் சொல்லுவியோ, உன்கிட்டேருந்து இந்த ஆர்டரை நான் கேன்சல் பண்ணிடுறேன்னு அவர் என்னை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு, இதெல்லாம் உன்னால தான் மீனா, ஏன்னா நீ தான் இதெல்லாம் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஏன் அதை மீனா தான் செய்யணுமா என்ன அப்படின்னு முத்துவன் கேட்குறாங்க. யாருக்கு தெரியும், நீங்களும் இந்த மீனாவும் சேர்ந்து கூட இந்த விஷயத்த பண்ணியிருந்திருக்கலாம், மனோஜ் கூட சேர்ந்து வாழ விடக்கூடாதுன்ற முடிவில் தெளிவாக இருக்கல நீ அப்படின்னு சொல்ல, என்னது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு விஜயாவும் மனோஜும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்னம்மா, ரெண்டு பேருமே முத்துவையும் மீனாவை தான் பார்க்கவும் செய்கிறாங்க. என்ன நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறத பார்த்தா இந்த ஆர்டரில் அதுவும் அந்த ரோஹிணி கூட சேர்ந்து செய்ய போகிற இந்த ஆர்டர் ரொம்ப விருப்பப்பட்டு செய்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே பாருடா, எனக்கு ஒன்றும் அந்த ரோஹிணி மேலே எந்த விருப்பமும் கிடையாது, ரோஹிணியை என் கூட சேர்த்து வேலை பார்க்கணுன்னு அவசியமும் கிடையாது, ஆனால் கிடைச்ச ஆர்டரை வச்சு எப்படியாவது பணத்தை கொடுத்து நம்மளுடைய கடன் அடைச்சலன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் இப்படி இடையில புகுந்து தேவையில்லாத வேலையை குழப்பி இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு இங்கே மனோஜ் திட்டுறாங்க. பாத்தியாப்பா, ஏற்கனவே நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தால எனக்கு இந்த ஆர்டர் பிடிக்கல, அந்த ரோஹிணி என்னுடைய பார்ட்னராக கூட என்னால் சேர்த்துக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்டர் கைவிட்டு போனது எப்படி பேசுகிறான் பாருங்கப்பா அப்படின்னு சொல்ல, டேய் முத்து அப்படின்னு அண்ணாமலை பார்க்க, என்னப்பா நீயும் என்னை மீனாவை சந்தேகப்படுறியான்னு சொல்ல, உங்கள் ரெண்டு பேர் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அண்ணாமலை சந்தேகப்பட்டு ரோஹிணியை பார்க்குறாங்க. ஏமா, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மீனா தான் கொடுப்பான்னு எதுக்காக நீ மீனாவை பற்றியே தப்பாக நினச்சிட்டு இருக்கன்னு சொல்ல, ஏன்னா அந்த ஆர்டரை வாங்கி கொடுத்ததே மீனா தானே, அந்த ஒரு எண்ணத்தில் தானே மீனா இப்போ இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுறதுக்காக அந்த மேனேஜர்கிட்ட போய் பேசியிருக்கான், என்னைய பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லி அவருக்கு என் மேலே ஒரு நல்ல எண்ணம் இருந்தது, அதை மொத்தமாக உடைச்சதே மீனா தானே. ஏன் மீனா, அந்த ஆர்டரை முதல்ல நீங்கள் வாங்கி கொடுத்ததா இருந்திருக்கலாம், ஆனால் ரெண்டாவது தடவையாக நான் அவரை பேசி என் பக்கமாக நான் அவரை மாற்றி இந்த ஆர்டரை மனோஜுக்கு கொடுக்க வச்சது நான் தான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்து எல்லாருமே மீனாவை பார்க்குறாங்க. விஜயா வாயை பிறந்த மாதிரி நிற்கவும் செய்கிறாங்க. விஜயா எங்கள் மீனாவை பார்த்துட்டு என்னடி சொல்கிறாவன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னை மீனா இப்போ வரைக்கும் இந்த விஷயம் வீட்டில் யாருக்குமே தெரியாது, எல்லாத்தையும் தப்பாக மட்டுமே தான் உன்னால் புரிஞ்சுக்க முடியுமா, உன்னால் மற்றவங்க தான் நிம்மதியே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, உன்னால் தான் என் நிம்மதியை படிச்சுன்னு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க ரோஹிணி சொல்ல, இங்கே பாரு ரோஹிணி, அடுத்தவங்க நிம்மதியை கெடுத்து வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, இப்போ வரைக்கும் இந்த ஆர்டர் ஏன் மூலமாக தான் வந்துச்சுன்னு எங்கள் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது, நீ சொல்லி தான் அத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எங்கள் மீனா சொல்லும்போது ரோஹிணி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கையை கெடுத்து நான் அதில் குளிர்காயணுன்ற எந்த அவசியமும் இல்லை, உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீ மட்டுமே போதும், நீ செஞ்ச செயல் மட்டுமே போதும், இங்கே பார், முதல்ல மேனேஜரை போய் பார்த்து பேசினது யாருன்னு அவர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறமா என்கிட்ட பேசு, தேவையில்லாமல் இங்கெல்லாம் நின்று என்கிட்ட சத்தம் போட்டுட்ருக்காதா அப்படின்னு இங்கே மீனா சொல்லும்போது, ஒன்று சும்மாவே விட மாட்டேன்னு அந்த ரோஹிணி அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பி போக, என்னடி சொல்லிட்டு போனா அவன்னு சொல்லி திரும்பவும் விஜயா கேட்குறாங்க. முத்துவும் பார்க்குறாங்க. ஆமாங்க, அந்த ஆர்டர் ஏ மூலமாக தாங்க வந்தது. ஒரு நாள் ஸ்ருதியுடைய ஹோட்டலுக்கு போனப்போ தான் அங்கே கோகிலா மேடமை பார்த்தேன், கோகிலா மேடம் கலா மேடமை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, அவங்க தான் எனக்கு இந்த பூ கொடுக்குற ஆர்டரையே வாங்கி கொடுத்தாங்க, அப்போதான் அந்த 275 வீடுகளுக்கான ஹோம் அப்ளையன்ஸை பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்போது இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சிதாங்க மனோஜ் ரோஹிணி இவங்க ரெண்டு பேரை பற்றியும் கலா மேடம் கிட்ட சொன்னேன், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே ரோஹிணி தெரியும், அதுக்கு பிறகு தான் அவங்கள பார்க்க வரவழைச்சு பேசவும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க
மீனாவும் முத்துக்கிட்ட முத்துவுக்கே அந்த விஷயம் அப்போ தான் தெரியுது. ஏமே நான் இந்த விஷயத்த கூட என்கிட்ட இந்த மறைச்சேன்னு சொல்ல, அதை நான் பெரிய விஷயமாவே யோசிக்கலங்கன்னு சொல்ல. அதானே நீ ஒருத்தவங்களுக்கு நல்லதாக பெரிய உதவி செஞ்சுட்டனா அதை பற்றி மனசில் வச்சுக்க மாட்டியே, அது கூட உனக்கிட்ட இருக்கு நல்ல எண்ணம் தானே அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தெரிஞ்சுதாடா அன்னைக்கு என்னமோ கடையை திறக்கிற அன்னைக்கு என்னென்னமோ பேசினேன், என் மூலமாக தான் கிடைச்ச ஆர்டர் அப்படி இப்படின்னு சொல்ல போனால் இந்த ஆர்டர் கிடைச்சதே இந்த மீனாவால் தான். ஆனால் அது தெரியாமல் எங்கள் அம்மாவும் நீயும் போட்ட ஆட்டம் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது விஜய் அப்படியே பேச முடியாமல் நின்றுட்டுருக்கவும் செய்கிறாங்க. இப்போ இந்த ஆர்டர் போயிடுச்சு, அதுவும் பொண்டாட்டி மீனாவால் தானேன்னு சொல்ல, நான் அங்கே ரோஹினிகிட்ட சொன்னதான் இங்கேயும் இப்போ உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், ஒருத்தவங்களுடைய ஆர்டரை கெடுத்து வாழணுன்ற அவசியம் இல்லை. அப்படியெல்லாம் நான் நினச்சிருந்தா உங்களை பற்றி நான் அந்த மேடம் கிட்ட பேசியிருந்திருக்கவே மாட்டேனே. உங்களை பற்றி பேசி உங்களுக்கு இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்துருக்கணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. எனக்கு கொடுத்த ஆர்டரை மட்டும் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டு இருந்திருப்பேனே அப்படின்னு மீனா சொல்ல, சரியா சொன்ன மீனா, இப்போன்னு இல்லை, நீ எப்போ உண்மையை சொன்னாலுமே இந்த வீட்டில் இருக்கவங்க ஒன்று புரிஞ்சுக்க போகிறதில்ல, பின்ன எதுக்காக நாம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கணும்னு சொல்ல, உன் நல்ல எண்ணத்துக்கு நீ நல்லா இருப்பாமா, மற்றவங்க என்ன பேசினாலும் நீ அதை காதலை வாங்கிக்காதன்னு அண்ணாமலையும் சொல்லிடுறாங்க. விஜயாவையும் மனோஜையும் பார்த்து முறைச்சிட்டு அண்ணாமலை இடத்த விட்டு நகர்ந்து போகவும் செய்கிறாங்க. ரோஹிணி இங்கே நேராக மேனேஜரை பார்க்க போகிறாங்க. நான் தான் ஆர்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்லம்மா, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப இங்கே வந்துகிட்டே இருக்கீங்கன்னு சொல்ல, இல்லை சார், நான் அது என் பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனை, அதை நீங்கள் எதுக்காக சார் என்னுடைய இந்த தொழிலோடைய நீங்கள் அதோட நினச்சிக்கிறீங்க, இதில் நான் எப்போதும் நேர்மையாக தான் சார் இருப்பேன், யாரையும் இது வரைக்கும் ஏமாத்துனதில்லை அப்படின்னு சொல்ல, எப்படிமா ஒருத்தவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னு ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் நடந்திருக்குதுன்னா அதை வச்சு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கவும் முடியுதில்லம்மா அப்படின்னு சொல்ல, உன் லைஃப்பில் ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்க, இப்போது ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு வரதுக்கு காரணமே உன்னுடைய விவகாரத்தை தான், அதை கூட என்கிட்ட சொல்லாமல் இந்த ஆர்டர் கைவிட்டு போனதுனால தான் டிவோர்ஸ் வரைக்குமே ஹஸ்பண்ட் என்கிட்ட போயிட்டாருன்னு சொல்லிட்டு என்கிட்டே பொய் சொல்லி அந்த ஆர்டரை என்கிட்டேருந்து எடுக்கணும்னு நினச்சல, உன்னுடைய பொய் பித்தலாட்டத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் கொடுக்குற ஒரே பனிஷ்மெண்ட்னா இது மட்டும்தான், இதை பற்றி நீ பேசுகிறதா இருந்தால் இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் நான் அதை பற்றி பேச வரல, பட் ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும், என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயத்தை உங்ககிட்ட வந்து சொன்னது யாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த மேனேஜர் அமைதியாகவே இருக்காரு. சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த மேனேஜர், இங்கே பாருமா, ஏன் எப்படி தெரியும், யார் சொன்னாங்க, இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட வந்து கேட்க வேணாம், அதை பற்றி கேட்டாலும் நான் சொல்ல போகிறது கிடையாது, முதல்ல இங்கேருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேனேஜர் சொன்னதுமே அந்த இடத்த விட்டு இங்கே ரோஹிணியும் ரொம்ப கலக்கத்தோடையும் ரொம்ப அவமானத்தோடையும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறவும் செய்கிறாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் என்னுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் இந்த முத்துவும் மீனாவும் மட்டுமா தான் இருக்கணும், அந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாதுன்றதுல முடிவில் தெளிவாக இருக்குது இந்த முத்து மீனா தான், என் ஹஸ்பண்ட் கூட என்னை சேர விடாமல் பண்ணுறல மீனா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு ரொம்ப கோவத்தில் இந்த ரோஹிணி கிளம்பி தான் வீட்டுக்கு போகாமல் இந்த சிந்தாமணியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. சிந்தாமணி மூலமாக ஏதாவது ஒன்று பண்ணி அவள் போட்டிருக்க அந்த கடையை மொத்தமாக அடித்து நொறுக்கணும், அந்த இடத்துல அவள் கடையை வச்சுருக்கக்கூடாதுன்ற கோவத்தில் தான் நேராக சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் சிந்தாமணி வீட்டுக்குள்ளே அவங்க ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நான் சொன்ன மாதிரி அந்த மேனேஜரை போய் மிரட்டிட்டு வந்துட்டியான்னு சொல்லி கேட்டதுமே உள்ளே போன ரோஹிணி டக்குன்னு மறைவாக அந்த செவர் ஓரமாக ஒளிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் அந்த சிந்தாமணி தன்னுடைய ஆளுகிட்ட கேட்குறாங்க, ஆக்கா நான் போய் பேசினதுமே அவர் முதல்ல முரடுபிடிக்க தான் செஞ்சாரு, ஆனாலும் உண்மையை சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் உண்மையானு சொல்லி அவரே ஆச்சரியப்பட்டாரு. அந்த பொண்ணு இப்போ கூட உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்லி தான் ஆர்டரை வாங்கியிருக்குன்னு நானே சொல்லிட்டேங்க்கா, நீ சொன்ன மாதிரி ஒன்று விடாமல் அந்த பொண்ணை பற்றி எல்லா உண்மையும் அந்த மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ அந்த ஆர்டரும் அந்த பொண்ணுக்கு கைவிட்டு நிச்சயமாக போயிருக்கோங்க்கா அப்படின்னு சொல்ல, இப்போ தாண்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்க்கா இப்போ எதுக்காக தேவையில்லாமல் அந்த பொண்ணுடைய லைஃப்பில் நாம் பிரச்சனை பண்ணணும், நீ தான் தங்குறதுக்கு இடமும் கொடுத்து வச்சுருக்கேன், அட்லீஸ்ட் அந்த பொண்ணு மூலமாக நமக்கு வருமானம் வர்றது, வாடகை பணம் கொடுக்கறதுக்காக அந்த பொண்ணுக்கு அந்த வேலை இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல, நமக்கு என்ன அதெல்லாம் செஞ்சுட்டு அந்த பொண்ணை நம்ம கூடவே வச்சுக்கணும்னு அவசியமா என்ன, எனக்கு என் காரியம் முடிகிற வரைக்கும் தான் ரோஹிணியை கூடவும் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்ல, என்னக்கா சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா, மனோஜுக்கு மட்டும் இந்த ஆர்டர் கிடச்சிருச்சுன்னா அப்புறம் தன் கைக்கு வர பணத்தை வச்சு மொத்த கடனையும் அடைச்சி அதுக்கப்புறமா நம்ம கிட்ட கொடுத்த அந்த வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டான்னா என்ன பண்ணுறது, எனக்கு தேவை அந்த மனோஜ் வாழ்கிற வீடு, அந்த விஜயாவுடைய வீடு, அந்த வீட்டுக்காக தானே நான் இவ்வளோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மத்தியில் இந்த ரோஹிணி வேற, ரோஹிணி தான் ஹஸ்பண்டுக்கிட்ட இடம் படிக்கணும், ஹஸ்பண்ட் கூட வேலை பார்க்கணுன்றதுக்காக இப்படி மேனேஜர்கிட்டேருந்து ஆர்டரை வாங்கி தான் புருஷங்கிட்ட கொடுப்பான், அதை நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்கணுமா, அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா நான் நினச்ச மாதிரி அந்த வீட்டு பத்திரம் என் கைக்கு வரவே வராதே, விஜயோட ஆட்டமும் தாங்காது, அதுக்காக தான் நான் இதெல்லாத்தையுமே செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, சரிதாக்கா நீயும் நல்லா யோசிச்சு ஒன்றுக்கும் நல்லாவே காய் நகட்டி தான் வரேன், இதுக்கப்புறமா அந்த ரோஹிணி என்னக்கா நினைப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த ரோஹிணியுடைய முழுக்க முழுக்க எண்ணம் அந்த மீனா மேலே தான் போகும். அந்த
எங்கள் மீனாவை பழி வாங்கணும்னு அந்த ரோஹிணி ஏதாவது திட்டம் போடுவான். அது நமக்கும் சாதகமாக தானே போய் முடியும். எது நடந்தாலும் எல்லாம் நம்ம நல்லதுக்கே நினச்சிக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கதை இந்த ரோஹிணி அவங்க 2 பேரும் பேசினதை எங்கள் வீடியோவாகவும் எடுக்கவும் செஞ்சிடறாங்க. ரோஹிணி அந்த ஃபோனில் வீடியோவை எடுத்துட்டு இங்கே திரும்பி பார்க்குறாங்க. அந்த சிந்தாமணியும் ஆளும் அப்படியே ரோஹிணியை பார்த்து அதிர்ச்சியில் திரும்பி நிற்கிறாங்க. வாமா ரோஹிணி, எப்போ கண்ணுமா வந்த நீ அப்படின்ற மாதிரி பதட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஆண்டி அப்படின்னு சொல்ல, அப்படியா வந்த நீ நேரம் உள்ளே வர வேண்டியதானமான்னு சொல்லிட்டு இங்கே பதட்டத்தோட சிந்தாமணி சொல்ல, அது ரோஹிணியும் இல்லை ஆண்டி, என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டதில்ல, ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடுச்சுலன்னு சொல்லும்போது, நீ எதமா சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போதும், நீங்கள் பேசின எல்லா விஷயத்தையும் நான் கேட்டேன் ஆண்டி அப்படின்னு இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க. அதை கேட்டால் இங்கே சிந்தாமணியும் அவங்க ஆளும் அதிர்ந்து போங்க. டேய், இங்கே கண்ணை காட்டுறாங்க ஆண்டி, அதுக்கு அவசியமே இல்லை, என்ன வேணாலும் செய்யலான்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா என்ன? நீங்கள் கில்லாடினா நான் அதை விட பெரிய கில்லாடி இல்லை. ஏன்னா 2 வருஷமாக நான் மனோஜ் கூட வாழ்ந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் எல்லாரையும் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயமே போதும், மொத்தமும் என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன்னு சிந்தாமணி பதட்டப்பட, இதோ என் கையில் இருக்கு ஆண்டி அப்படின்னு அந்த ஃபோனை எடுத்து தூக்கி காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க தான் எனக்கு எதிராக யோசிக்கிறாங்கன்னு பார்த்தா, எனக்கு தங்க இடம் கொடுத்து வீடு இருக்க இடம் கொடுத்து மொத்தத்தையும் என் மூலமாக நடத்திக்கணும்னு நினைக்கிறேன். நீ சரியான கில்லாடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், அந்த முதல்ல வீடியோவை என்கிட்ட கொடு அப்படின்னு சிந்தாமணி அதட்ட, உங்கள் அதட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது ஆண்டி. இப்போது எந்த மேனேஜரை மிரட்டி அந்த ஆர்டரை வந்துட்டு கேன்சல் பண்ணி விட்டீங்களோ அதே மேனேஜர்கிட்ட பேசி ஆர்டரை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இல்லைனா அப்படின்னு என்ன நடக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் போட்ட திட்டம் எதுவுமே நடக்காது அப்படி நீங்கள் ரோஹிணி சொல்ல, அது எப்படிமா முடியும்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி கேட்க, எப்படி முடியும்னு நினச்சி நீங்கள் அந்த மேனேஜர்கிட்ட பேசுனீங்களோ அதே போல் இப்போ திரும்ப எனக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சிந்தாமணி அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க. ரோஹிணி கையில் வீடியோ ஆதாரம் சிந்தாமணி இப்போ ரோஹிணி கையில் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ரோஹிணி இப்போ மிரட்டவும் செய்கிறாங்க. ஆனால் அந்த ஆர்டர் வந்துட்டு திரும்பவும் இங்கே ரோஹிணிக்கு கிடைக்கவும் இல்லை. ஆனால் அதுக்காக நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகவும் செய்கிறாங்க. இங்கே ரோஹிணி கையில் வீடியோ ஆதாரம் இருக்கிறதுனால ஏதாவது தன்னை செஞ்சுருவாளான்ற ஒரு பயம் இந்த சிந்தாமணிக்கு இருக்கவும் செய்து, இதனால் அந்த வீடு நம்ம கைக்கு கிடைக்காம போயிடுமோன்ற ஒரு பயம் இந்த சிந்தாமணிக்கு இருக்க செய்து, அதே போல் வீட்டில் இருக்க இங்கே மனோஜ் மனசுடைஞ்சு உட்காந்துருக்கதை பார்த்ததும் அப்போது விஜயா வந்துட்டு நேராக கிளம்பி மீனா பக்கத்தில் போகிறாங்க. இங்கே பாரு, இந்த வீட்டில் நான் உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம், ஆனால் என் பையனுக்காக உங்ககிட்ட வந்து கேட்குறது கூட எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, இங்கே மனோஜுக்காக அந்த மேனேஜர்கிட்ட நீ பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, முடியாது அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக சொன்ன மீனா, அவங்களுக்கு தேவைன்னா உன்னை தேடி வருவாங்க, தேவையில்லைன்னா உன்னை தூக்கி போடுவாங்க. இதையே எத்தனை நாளைக்கு தான் இவங்க வச்சுக்க போகிறாங்க? இதே வாய் தானே அன்னைக்கு பூக்கடை திறக்கும்போது உன்னைய பற்றியும் இங்கே ரொம்ப மோசமாகவே இந்த மனோஜும் அம்மாவும் பேசினாங்க. இப்போ அவங்களுக்கு ஆர்டர் கைவிட்டு போச்சுனதும் உன்கிட்ட வந்து கேள்வி கெஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. இங்கே விஜயை வந்துட்டு முறைச்சி பார்த்துட்டே நிற்க, அத்தை ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. ஏன் மூலமாக இப்போ நான் திரும்ப அந்த மேனேஜர்கிட்ட போய் பேசி அந்த ஆர்டரை வாங்கி நான் மனோஜுக்கு கொடுத்தாலுமே கூட மனோஜ் அதை சரியாக செய்வாரா? கூடவே ஒரு பார்ட்னர் இல்லாமல் அதை அவரால் எப்படி சரியாக செய்ய முடியும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோஹிணி சொல்லிட்டு போனது எல்லாமே உண்மையாயிடாதான் அப்படின்னு சொல்ல, சரிதான் மீனா அப்படின்னு அங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க. கூடவே முத்துவும் இங்கே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்க விஜயாவால் இதை ஏற்றுக்க முடியலை. மனோஜ் மனசுடைஞ்சு போய் உட்காந்துருக்க உடனே வேறு வழி இல்லாத இங்கே விஜயா கை கும்பிட்டு கண்ணெல்லாம் கலங்கி போய் மீனா முன்னாடி நிற்க, மீனாவுக்கு என்ன பதில் பேசுகிறதுனே தெரியலை. மேனேஜருக்கு கால் பண்ணுறாங்க. கால் அட்டன் பண்ணுற மேனேஜரும், சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, சொல்லுமா மீனா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், நான் அது வந்து அப்படின்னு சொல்லும்போதும், தெரியுதுமா நீ அந்த மனோஜுடைய அந்த ஷோரூம் விஷயமாக தானே பேச வந்திருக்கேன்னு சொல்ல, எதை நம்பியுமா நான் அந்த ஆர்டர் அவருக்கு கொடுக்குறதுன்னு சொல்ல, சார் நீங்கள் ஆர்டர் கொடுக்க போகிறது ரோஹிணிக்கு கிடையாது, மனோஜுக்கு தானே, அதை அவர் சரியாக செஞ்சிருவார். ஒரு தடவை அவர் ஏமாந்துருக்காரு, திரும்பவும் அவர் தன் லைஃப்பில் ஏமாறக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்காருன்னு சொல்ல, இல்லைம்மா கூட ஒரு பார்ட்னர் இல்லாமல் என்னால் அதை அவருக்கு தனியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னு அங்கே மீனா சொல்ல, வேணும்னா ஒன்று பண்ணலாமா, நீயும் ஹஸ்பண்டும் அந்த ஷோரூம்க்கு வந்துட்டு ஒரு பார்ட்னராக இருந்து இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு ஒரு சைன் பண்ணி கொடுங்க, அப்போ வேணா நான் இந்த ஆர்டர் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் ஃபோனை வச்சிடுறாங்க. வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச கையோட மீனா இங்கே முத்துக்கிட்டையும் அண்ணாமலைக்கிட்டையும் விஷயத்த சொல்ல, மனோஜ் இதை கேட்டு ஆடி போகிறாங்க. அதுவும் இந்த முத்துவை மீனாவையும் நான் பார்ட்னராக ஏற்றுக்கணுமான்னு சொல்லி இங்கே மனோஜ் கோவத்தில் சத்தம் போட வரும்போது உடனே விஜயா மனோஜ் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டே, நமக்கு தேவை இப்போ இந்த ஆர்டர், அது மூலமாக
மூலமாக வர பணத்தை வச்சு நம்ம எப்படியாவது நம்ம வீட்டு கடனையும் மொத்த கடனையும் அடைக்கணும். அது முதல்ல ஞாபகம் இருக்கட்டும். அதுக்கு முத்து மீனா பார்ட்னராக இருக்கிறது ஒன்றும் தப்பில்லை. உன்னை ஏமாத்திட்டு போனவளே உனக்கு பார்ட்னராக வந்து நிற்கும் போது தான் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். முத்து மீனா உன் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. மனோஜுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்க முடியலை. சரி சரி, நீங்கள் 2 பேருமே வேணாலும் இந்த மனோஜுக்கு பார்ட்னராக இருங்க, இந்த வேலை முடிகிற வரையும்னு சொல்லிட்டு எங்க முத்து மீனா கிட்ட விஜயாவும் சொல்ல, முத்துவும் மீனாவும் என்ன முடிவெடுக்கிறதுன்ற யோசனையிலே இருக்காங்க. அண்ணாமலையும் இந்த முடிவு தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லல, ஆனால் நல்ல முடிவாக எடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை இடத்த விட்டு போகிறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம உதவி செய்யணுன்றதுல அவங்க ஒரு யோசனையோடு தான் இருக்காங்க.